வாக்கு திருட்டு குற்றச்சாட்டு அரசியலமைப்பை அவமதிக்கும் செயல் என தேர்தல் ஆணையம் கருத்து. தேர்தல் ஆணையத்துக்கு எதிர்க்கட்சி ஆளும் கட்சி என எந்த பாகுபாடும் இல்லை என்றும் விளக்கம். வாக்குச்சாவடிகளில் பெண்கள் வாக்களித்த வீடியோ காட்சிகளை கேட்பதா என தலைமை தேர்தல் ஆணையர் கேள்வி. வாக்குச்சாவடிக்குள் பெண்களை கேட்டா சிசிடிவி வைத்தீர்கள் என பதில் கேள்வி எழுப்பி எதிர்க்கட்சிகள் கண்டனம். அதானி அம்பானிக்கு உதவவே 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டதாக ராகுல் குற்றச்சாட்டு. பீகாரில் வாக்கு திருட்டை அனுமதிக்க மாட்டோம் என்றும் திட்டவட்டம். குவைத்தில் இருந்து சென்னை வந்த விமானம் நடுவானில் பறந்தபோது புகைப்பிடித்த பயணி. தஞ்சையை சேர்ந்தவரை கைது செய்து விமான நிலைய போலீசார் விசாரணை. மூன்று நாட்கள் விடுமுறை முடிந்து சென்னை திரும்பிய மக்கள். பரனூர் சுங்கச்சாவடி ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து நெரிசல். விடியல் பயணத்தின் மூலம் 51 மாதங்களில் ஒவ்வொரு மகளிரும் 50,000 ரூபாய் வரை சேமிப்பு. யாராலும் மறுக்க முடியாத சாதனையை திராவிட மாடல் அரசு படைத்து வருவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். நம்ம ஆட்சிக்கு வந்த 51 மாசத்துல ஒவ்வொரு மகளிரும் 50,000 ரூபாய் சேமிச்சிருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய புரட்சி இது! யாராலும் மாற்ற முடியாத மறுக்க முடியாத சாதனை இது. அரியலூர் மாவட்டம் செந்துறையில் பிரேமலதா விஜயகாந்த் ரோட் ஷோ. பிஸ்கெட் பழங்களை விநியோகித்து நூதன முறையில் பிரச்சாரம். தேசிய ஜனநாயக கூட்டணியின் துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளர் சி.பி. ராதாகிருஷ்ணன் டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக்கு பின்னர் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு. மாமல்லபுரம் அருகே நடைபெற்ற சர்வதேச காற்றாடி திருவிழா நிறைவு. இறுதி நாளில் திரளான மக்கள் குவிந்து வண்ணமயமான ராட்சத காற்றாடிகளை ரசித்தனர். அந்தியூர் குருநாத சுவாமி கோயில் திருவிழா நிறைவு நாளில் குவிந்த பொதுமக்கள். ராட்டினங்களில் சுற்றியும் கடை வீதிகளில் உலா வந்தும் மகிழ்ச்சி. மகாராஷ்டிராவில் பணியிட மாறுதல் பிரிவு உபச்சார விழாவில் பாட்டு பாடிய தாசில்தார் சஸ்பெண்ட். நிர்வாகத்தின் புகழுக்கு களங்கம் ஏற்படுத்தியதாக கூறி நடவடிக்கை. ரஷ்யாவுடனான போரை நிறுத்த உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ட்ரம்புடன் இன்று பேச்சுவார்த்தை. ஜெலன்ஸ்கிக்கு பக்கபலமாக ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்களும் அமெரிக்கா சென்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.